இன்னொரு அம்மா பாத்தீங்கன்னா ரோட்ல இட்லி கடை வச்சு வியாபாரம் பண்ணி அதுல வர பணத்தை வச்சு அவங்களோட குடும்பத்தை அந்த பொண்ணை வந்து படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. இப்படி அடுத்த நாள் அந்த இட்லி கடையில வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்றாரு இந்த கடையை எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா பாத்தீங்கன்னா அழுது கெஞ்சிராங்க. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரர் சொல்றாரு 200 ரூபாய் பணம் கொடுத்து அந்த இடத்துல கடை போட அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா 200 ரூபாய் பணத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் சாப்பாடு கட்டித்தா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இட்லியும் கட்டி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாவோட மாமியாரும் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து வராரு. வந்து என்ன பண்றாருன்னா அந்த அம்மாவோட சண்டை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மா கையில இருந்த எல்லா பணத்தையுமே பறிச்சுக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளோட அம்மா பாத்தீங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எல்லாம் நாசமா தாண்டா போவ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த இட்லி கடையில சாப்பிட வந்த 2 ரவுடி பசங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட சாப்பிட்டு 300 ரூபாய் பணம் கேட்கறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க நீங்க தான் சாப்பிட்டதுக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்றாங்க நாங்க யாருன்னு தெரியுமா அந்த ஏரியாவுக்கு நாங்க தான் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில இருக்க எல்லா பொருட்களையுமே தூக்கி கீழே போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா தட்டி விட்டு அந்த டப்பால இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அம்மாவோட பொண்ணு வந்து கேட்கறா எதுக்காக நீ இப்படி உட்காந்துருக்க எனக்கு கடை திறக்க போகலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க உனக்காக ஸ்கூலுக்கு 500 ரூபாய் பீஸ் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் வந்து அந்த பசங்க தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. வாரவன் போறவன் எல்லாம் பணம் கேட்டா நான் என்ன பண்றது, நானாவது படிச்சிருந்தா ஒரு வேலை பார்த்தவங்களை எல்லாம் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா எதுக்காக நீ கவலைப்படுறமா, நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்க தானே, ஏன் நீ 10ஆம் கிளாஸ் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த அம்மா சொல்றாங்க நான் எப்படிமா அந்த வயசுல போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா எதுக்காக நீ அப்படி எல்லாம் யோசிக்கிற, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உன்னை எக்ஸாம் எழுத வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு படிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சரக்கடிச்சு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு உன்னோட பொண்டாட்டி வந்து 10ஆம் கிளாஸ் படிக்க போறாளாமே அப்படின்னு சொல்லும்போது இவரும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணு உட்காந்து 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஆள் வந்து என்ன பண்றாருன்னா அங்க இருக்க புக்குகள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அந்த அம்மா எக்ஸாம் எழுத வச்சிருந்தா அந்த ஆள் டிக்கெட்டை கையில எடுக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து சொல்றா அப்பா அதை கிழிச்சு போட்டுறாரு, அது இருந்தா தான் எங்க அம்மா எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அழுகும் போதும் பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்து அந்த டிக்கெட்டை கிழிச்சு வீசிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவங்க அம்மாவை போயிட்டு சமாதானப்படுத்துறா. அடுத்த நாள் காலையில போய் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கேட்கும்போது அவர் சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வேகமா ஓடி வரா. அப்படி வரும்போது ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணை மறைச்சு வச்சுக்கிறாரு. மறைச்சு வச்சு சண்டை போட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை என்ன பண்றான்னா அப்படியே அவங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டு அந்த ஆள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு மூச்சு வாங்க ஓடி வர. அப்படி வந்து அந்த ஆள் டிக்கெட்டை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறா. அவங்க அம்மாவும் எக்ஸாம் எழுத போறாங்க. அப்படியே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல பாஸும் ஆகிடுறாங்க.